வெல்கம் டு ஆப்ஷன் ட்ரிக்கி அச்சீவர். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 21/12/2021. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நம்ம இன்னைக்கு காலைல ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் என்ன பார்த்துருந்தோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு இந்த டவுனுக்காக நம்மளுக்கு கரெக்ஷன் எடுத்திருக்கு. சரிங்களா, கரெக்ஷன் எடுத்து திரும்பி கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் அனலைஸில் வந்து நம்ம மந்த்லி பிஇபியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து செல் ட்ரெண்டு தான். ஆனால் என்னென்னா மார்க்கெட்டு ஒரு லாங் பால் விழுந்தனால ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு திரும்பி அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த S2 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரேலியான மூமெண்ட் வரும், ஒரு செல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அது வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தான். ஓகேங்களா, அதே மாதிரி மார்க்கெட் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னேன், இது கீழே வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகி நின்ட்டானா மார்க்கெட்டு ரொம்ப ரேலியாக போயிருக்கும் அப்படின்னு சொன்னால். ஆனால் என்ன மார்க்கெட் வந்து திரும்பியும் பார்த்திங்கன்னா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழேயும் S2க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகி நின்னால மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் இருக்குது. சரிங்களா, அப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது. சரிங்களா, அப்போது நம்ம என்னென்னா நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி பிஇபி கிடையாது, இது டே பிஇபி நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்றுட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, காலையில். ஆனால் இதில் வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன ஆச்சுன்னா இதில் வந்து கீழே இருந்தது, பிஇபி கீழே இருந்தது. காலையில் பேங்க் நிஃப்டி வந்து மேலே இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா நான் கால் ஆப்ஷன் போயிருந்தேன். சரிங்களா, கால் ஆப்ஷன் வந்து 35,100 நான் வந்து கால் ஆப்ஷன் போயிருந்தேன். அது போனோன்னே மார்க்கெட் வந்து இதோட டே ட்ரேடிங்கோட R1 பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சரிங்களா, ஆனால் எனக்கு என்னென்ன நிஃப்டி ஃபுல்லாக மேலே இருந்தனால நான் என்ன பை ட்ரெண்டுன்னு நினச்சிட்டு நான் கால் ஆப்ஷன் என்ட்ரி போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. திரும்பி நான் வந்து செல் ஆகும்போது நான் போட்டு எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போது நிஃப்டியில் வந்து பை ட்ரெண்டும் காலையில் பேங்க் நிஃப்டிலையும் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தனால தான் நம்மளுக்கு வந்து பை சைடில் மூவ்மெண்ட் வரல, ஆனால் செல் சைடில் நல்ல மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இது வந்து பார்த்திங்கன்னா 35,100 நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, 35,100 வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரீமியம் ப்ரைஸு 35,100 கால் ஆப்ஷன் வந்து காலில் வந்து என்ட்ரி போட்டிருந்தேன். அதுக்குண்டான பிரேக் வந்த பாயிண்ட் வந்து 211. சரிங்களா, இப்போ இந்த இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் எனக்கு கிடச்சிது. சரிங்களா, ஏன்னா நான் என்ட்ரி வந்து 200லே போயிட்டேன். 200 என்ட்ரி போயிட்டு நான் அது கீழே 170 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டேன். சரிங்களா, அப்போ 200 என்ட்ரி போயிட்டு 265, அதாவது 65 பாயிண்ட்ஸ் கிடச்சிது எனக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் நான் என்னோட கான்செப்ட் நான் 100 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். சரிங்களா, அப்போ தான் எனக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வர முடியும். சரிங்களா, அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த 65 பாயிண்ட்ஸ் நான் புக் பண்ணல. சரி, நான் விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பி பிரேக் வந்த பாயிண்ட் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். சரிங்களா, அதனால் நான் என்னென்னா அடுத்தது வந்து சரி மார்க்கெட் திரும்ப போகுதுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னா நிஃப்டியில் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் டே ட்ரேடிங்க்கு R2 லெவல் இங்கே ஒன்று இருந்தது. அந்த R2 லெவல் கிட்ட வந்தோன்னா ஓகே மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகுது, கீழே தான் வரப்போகுது எனக்கு தெரிஞ்சனால நான் என்ன பண்ணேன்னா புட்டில் போயிட்டேன். சரிங்களா, புட்டு வந்து 34,400 நான் புட்டு போயிட்டேன். அந்த புட்டுக்கு பிஇபி வந்து 230. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட் இங்கே 95லேயே என்ட்ரி போயிட்டேன். 95ல் என்ட்ரி போயிட்டு 60ல் ஸ்டாப் லாஸ் போட்டேன். சரிங்களா, அப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸிட் ஆகும்போது 285ல் வந்து எக்ஸிட் ஆகிட்டாகும். அப்படிங்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா 190 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு 170ல். கால் ஆப்ஷனில் புட்டில் வந்து 190 பாயிண்ட்ஸ். அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 பாயிண்ட் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து எப்படின்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணனால தான் என்னால் இது வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா, ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் புட்டு வந்து இதுக்கப்புறம் கீழே போகாதுங்கிறனால தான் நான் இங்கே என்ட்ரி எடுத்தேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் ஒரு ட்ரேடு தான் எடுப்பேன் ஒரு நாளைக்கு, லாஸோ ப்ராஃபிட்டோ. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா சரி இது ட்ரெண்ட் எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்து இதில் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கில் வந்து ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷனோ இருந்தால் எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நான் டெலிகிராம் குரூப் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டே ட்ரேடிங்க்கு உண்டான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். அதை பாருங்கள், அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இது போக என்னோடய ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கணும். இது எப்படி வந்து அதாவது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 15 ஆச்சு, அதாவது 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது வச்சு நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டெய்லி ஒரு ட்ரேடு தான் எடுக்க போகிறோம், ஒரு லாட் தான் எடுக்க போகிறோம். சரிங்களா, இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 42,750 எடுத்திருக்கோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து நம்ம 16 பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணியாச்சு இன்னையோட சேர்த்து, சரிங்களா? அப்போ டோட்டலாக இப்போவே 60,000 மேலே வந்துருச்சு. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15,000 தான், ஆனால் ப்ராஃபிட் வந்து 60,000 ரூபா கிட்ட எடுத்துட்டோம். இது எப்படி ரீசன்னா, மணி மேனேஜ்மெண்ட் ப்ரகாரம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிபிள், சரிங்களா? அப்போ இந்த வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டெலிகிராமில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.